இதுவரைக்கும் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பழைய இன்கம் டேக்ஸ் சட்டம் 1961 இதை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் 10FAவை அப்ளை பண்ணோம். ஆனால் இப்போது ஏப்ரல் 1 2026 இன்கம் டேக்ஸ் சட்டம் 2025 நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதனால் ஃபார்ம் 10FA இனிமேல் அப்ளை பண்ண முடியாது. இந்த டிஆர்சி சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இந்த பதிவில் இன்கம் டேக்ஸ் சட்டம் 2025 படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. நான் அசோக்குமார். இந்த டிஆர்சியை அப்ளை பண்ணுறதுக்கு https://www.incometax.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் என்கிட்ட இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் புதுசாக பதிவு செய்கிறதுக்கு இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் புதுசாக பதிவு செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே சேனலில் வேறு பதிவு இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்டர் யூசர் ஐடியில் பேன் கார்டு, ஆதார், யூசர் ஐடி இந்த மூணுத்தில் எதையாவது ஒன்று இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நாம் ஒவ்வொரு முறையும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப நாம் ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சுருக்கிற செக்யூர் மெசேஜ் ஷோ ஆகும். இங்கே இதை டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஃபைல் ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் நேவிகேட்டர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025/1961 இதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் சட்டம் 1961 இதுக்கு நேராக ஃபார்ம் 10FA இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபார்ம் 42 இருக்குது. அதனால் இன்கம் டேக்ஸ் சட்டம் 2025 இதன்படி ஃபார்ம் 42 தான் அப்ளை பண்ணணும். முதல்ல ITA 2025 ஆப்ஷனில் ரிபேட்ஸ் அண்ட் ரிலீஃப் ஃபார்ம் 42 ஆப்ஷனில் ஃபைல் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டேக்ஸ் இயரில் 2026-27 இதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்ட் A பர்டிகுலர் ஆஃப் அப்ளிகண்ட் ஆப்ஷனில் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேர், அட்ரஸ்ஸு இதெல்லாம் ஷோ ஆகுது. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸில் மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸை சேம் அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஒருவேளை அட்ரஸில் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுக்கலாம். நான் பழைய அட்ரஸில் தான் இருக்கேன், அதனால் எஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்ட் B டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நேஷ்னாலிட்டியில் நான் இந்தியாவை சூஸ் பண்ணுறேன். நான் இண்டிவிஜுவல் பர்சனு. இதுவே என்னோடய பேன் கார்டு ஒரு நிறுவனம் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 9th ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ இது எனக்கு தேவையில்லை. அடுத்து இந்த 10வது ஆப்ஷனில் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் தேவைப்படுற காலத்தில் விண்ணப்பதாரருடைய அட்ரஸை ஃபில் பண்ணணும். அதுக்கு ஆட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறேன். என்னோடய டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, போஸ்டல் பின்கோடு இதெல்லாம் கொடுத்த உடனே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த அட்ரஸில் இருப்பீங்களோ அதை இங்கே கொடுக்கணும். நான் ஏப்ரல் 1 2026 மார்ச் 31 2027 வரைக்கும் சூஸ் பண்ணுறேன். ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இந்த சீரியல் நம்பரில் உள்ள பாக்ஸை டிக் பண்ணுறேன். அடுத்து 11 இந்த இடத்துல நீங்கள் இந்தியாவில் டேக்ஸ் ரெசிடெண்ட் அப்படின்றத எதன் அடிப்படையில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்கணும். நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 6 இதன்படி
இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான தேவையான நாட்கள் இந்தியாவிலேயே இருந்திருக்கிறேன். இந்த செக்ஷன் அடிப்படையில் எல்லா நிபந்தனைகளையுமே நான் பூர்த்தி செய்கிறதால நான் இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்ட் அப்படின்றத இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னு இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அதை இங்கே கொடுக்குறேன். அடுத்து எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து யூடியூப்பில் கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வருமானம் ஏர்ன் பண்ணுறேன். இந்த இன்கமுக்கு 2 இடத்துலையுமே டேக்ஸை கட்ட வேணாம் அப்படின்றதுக்காக டிடிடபிள்யூ டேக்ஸ் பெனிஃபிட்ஸை வாங்கணும். அதுக்காக இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்றத இங்கே கொடுக்குறேன். அடுத்து சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து அட்டாச்மெண்ட்ஸில் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நாம் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் 5 MBக்கு கீழே இருக்கணும். நாம் அப்லோட் செய்கிற ஃபைலு PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இல்லாட்டினா ஜிப் ஃபைலாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணாலும் அதில் உள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டாச் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு A1ல் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. நாம் வந்து இந்தியன் ரெசிடென்சிக்கு பாஸ்போர்ட்டு வந்து கம்பல்சரி கிடையாது. அதனால் இது ரிலேட்டடாக என்னோட 1 வருஷத்துக்கான பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இதில் தான் என்னோடய இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து A2வில் வந்து என்னோடய ஆதார் கார்டை அட்டாச் பண்ணுறேன். அடுத்து A3 இதில் தேவையில்லை எனக்கு. A4ல் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா, இதில் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, EB பில்லு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னும் வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணலாம். அடுத்து A5ல் எனி அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து என்னோடய ITR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கான காப்பியை வந்து அட்டாச் பண்ணுறேன். அடுத்து டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன் ப்ரீஃப், இதில் நான் TRCக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கே நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத டைப் பண்ணுறேன். அடுத்து சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து வெரிஃபிகேஷனில் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே என்னோடய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் உண்மை. இது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றத நான் உறுதியளிக்கிறேன். நான் எந்த ஒரு தொடர்புடைய உண்மையையும் மறைக்கலை. குறிப்பிட்ட இந்த பேன் நம்பரை கொண்ட நான் தனிநபராக இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறேன். மேலும் இந்த அப்ளிகேஷனை சரிபார்த்து சமர்ப்பிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்றத இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. என்னுடைய ப்ளேஸை இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் டைப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகுது. இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் வெரிஃபை, எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூஸிங் OTP ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார், அதாவது ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி என்னோடய மொபைல் நம்பருக்கு வர்ற OTP மூலமாக வெரிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ், இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த OTP இங்கே கொடுத்துட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம் 42, எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபார்ம் 42 அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் அனுப்புனது சம்மந்தமாக மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ஃபார்ம் ஆப்ஷன் மூலமாக நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனையும் டவுன்லோட் ரிசிப்ட் மூலமாக நாம் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் சப்மிட் பண்ண ஃபார்ம் 42 ரெசிப்ட்டு. நாம் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஃபைல் ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் வியூ ஃபைல்டு ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். இதுவே நாம் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த வித்ரா ஆப்ஷன் மூலமாக அதை நாம் வித்ரா பண்ணிவிட்டு திரும்பவும் திருத்தம் செஞ்ச சரியான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை புது மெத்தடில் வாங்குறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.